மு.க. ஸ்டாலின் இந்த 40 உயிர்கள் போனதற்கு பொறுப்பேற்க வேண்டும். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பொறுப்பேற்க வேண்டும். பஸ்ல வந்து இந்த விஜய் கூட லைட் ஆஃப் பண்ணிட்டே வந்தார்னு வேற போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் இனி வரக்கூடிய விசாரணை கமிஷனில் தான் உண்மை வெளிவரும். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பேரிடி. தங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு புது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை ஏன் இது நிரந்தரமாக நியமிக்கவில்லை? சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சில் அரசியல் தோரணை தெரிகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் ரோட் ஷோ இருந்ததுன்னா விஜய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல. திமுக அரசு எனி எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க போவாங்க உங்களை அமுக்கிறதுக்கு. ஏங்க எதிர்கட்சி முதல்ல உதயநிதிக்கு முகமூடியாக இருந்தீர்கள். இனி அவர்கள் உங்களை தாக்க ஆரம்பித்து ஆக மொத்தம் விஜய் அவர்களே தங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. இனி அந்த முதலமைச்சர் பதவியை தாங்கள் அலங்கரிக்க முடியாது என்பதை நிரூபித்து விட்டீர்கள். கரூரிலிருந்து ஓடி போனதில் அந்த முதலமைச்சர் பதவியை ஒதுக்கிவிட்டு 2031 வைத்திருப்போம் என்று சொல்லி மத்திய அரசுடன் கைகோர்த்தால் தான் நாங்கள் மாநில அரசு தப்ப முடியும். உங்களால் இல்லைன்னா முடியாது. உங்களால் சினிமா அரசியலை தமிழகத்திலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். காரணம் என்ன என்று கேட்டால் அவ்வளவு பெரிய ட்ரைட் ஜெயண்ட் என்று சொல்லக்கூடிய உதயநிதியினுடைய கம்பெனிக்கு சவாலாக இருக்கிறார் விஜய். இது அரசியலாக பார்ப்பதை தவிர உதயநிதியினுடைய ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு போட்டியாக வருகிறார் என்ற எண்ணம் அவரை உசிப்பிட வேண்டும் என்று இருக்கிறது. முதல்ல ஒரு நினைச்சாங்க உதயநிதியினுடைய முகமூடியா வந்தாரு. இப்ப பாருங்க முகமூடியெல்லாம் கிழிச்சிட்டு எதிரி ஆயிட்டாரு. இந்த 40 உயிர்கள் போன அப்புறம் உதயநிதிக்கும் இவருக்கு தான் சண்டை. இல்லைன்னா துபாயில இருந்து எதுக்கு வரணும் சீக்கிரம்? 2026 பொது தேர்தலில் இந்த 40 உயிர்கள் கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து விஜய் பேசுவார். விஜய் வாயை திறக்க ஆரம்பித்தால் தமிழகம் நடுங்கும், அதிரும் என்று தான் சொல்ல முடியும். முயற்சி செய்ய வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து பேசி நடந்தால்தான் இது முடியுமே தவிர வேற எதற்கு முடியாது என்பதுதான் பலருடைய கருத்து. சிவா, கண்டிப்பாக இதற்கு சிபிஐ என்கொயரி வேண்டும். ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே உழுக்கக்கூடிய வகையில ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல 40 பேர் நெருக்கடியில உயிரை விட்டிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருப்பதாக மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஜன நெருக்கடி, மக்கள் நெருக்கடி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பின்னணியில சதி இருப்பதாகவே குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நெல்லை சிவா நேயர்களுக்கும் தங்களுடைய அன்பார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பேட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் 40 தமிழ் உயிர்களுக்கு, குழந்தைகள், பெண்கள், சிறு வயது 2 வயது குழந்தை, அது என்ன பண்ணித்துங்க, தப்பு பண்ணித்துங்க, பாவம். உலகத்தை 2 வருஷம் கூட ஆகல, இன்பம் பெறவில்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரு துயர நிலையில் ஒரு நிமிடம் மௌனம் இருந்துவிட்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்க வேண்டும். இப்போ ஒன்னு சொல்லிடுங்க, இது சதியா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்லலாம். காரணம் என்ன என்று கேட்டால் அவசர அவசரமாக மின் துடிப்பு நடத்தப்பட்டதாக இன்று பிரபல ஆங்கில பத்திரிகையான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறது. அதை மாதிரியே பஸ்ல இந்த விஜய் கூட லைட் ஆஃப் பண்ணிட்டே வந்தார்னு வேற போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் இனி வரக்கூடிய விசாரணை கமிஷனில் தான் உண்மை வெளிவரும். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பேரிடி. காரணம், 40 உயிர்களை துயர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொதுமக்கள் இந்த சம்பவம் நடக்கதான ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இருந்தது. காரணம், அவ்வளவான ஒரு துணிச்சலுடைய பேச்சை, எங்கு சென்றாலும் நல்ல கும்பலை, கூட்டத்தை, ரசிகர்களை சேர்த்து இருக்கக்கூடிய விஜய், இது ஒரு பக்கம் இருக்க 200 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிக சாதுரியமாக, மிக நல்லபடியாக
கடந்த 2 மாதங்களில் சுற்றுப்பயணம் செய்கிறார். இந்த இரண்டு கட்சிகளுக்குடைய இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பை பார்த்தால் பொதுமக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதாகத்தான் தெரிகிறது. மு.க.ஸ்டாலின் இந்த 40 உயிர்கள் போனதற்கு பொறுப்பேற்க வேண்டும். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பொறுப்பேற்க வேண்டும். இதே முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது இந்திய தளபதி, ராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் ஊட்டியில் மரணமடைந்து மறைந்தாரோ ஹெலிகாப்டர் கிராஷ்ல, உடனே அடுத்த நிமிஷம் போய் நின்றார் மு.க.ஸ்டாலின். பாராட்டுக்குரியது. அதே மாதிரி கரூரில் இன்று ராவோட ராவா போய் நின்றார், பாராட்டுக்குரியது. ஆனால் ஒரு கேள்வி, ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களே, தங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு புது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை ஏன் இது நிரந்தரமாக நியமிக்கவில்லை? சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹோம் செக்ரட்டரி என்ன பண்றாங்க? இவங்களெல்லாம் வைத்து பிரச்சார குழுவாக 4 ஐஏஎஸ் ஆபீஸ்களை வைத்து ஒரு பிரச்சார குழு போட தெரிகிறதே தவிர, மு.க.ஸ்டாலின் அவர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் இன்னலுடைய காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று தான் எனது கருத்து. காரணம், பொதுமக்கள் போதைப் பொருள், சாராயம், ஊழல், சட்ட ஒழுங்கு இதெல்லாம் பற்றி கவலையுடன் இருக்கிறார்கள். அதனால்தான் விஜய் பேக்கிறத கேட்க வராங்க, எடப்பாடி பழனிசாமி கேட்க வராங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். விஜயனுடைய பேச்சில் ஒரு சினிமா தோரணை தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சில் அரசியல் தோரணை தெரிகிறது. அவர் அரசியல் முதிர்ச்சி அடைந்தவர், 40-50 ஆண்டு காலம் அரசியல் இருப்பதனால். ஆனால் விஜய் இன்றுதான் கட்சி ஆரம்பித்தார் என்றாலும் மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்டர் அங்கிள் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. என்னை பொறுத்து மட்டும் அதை தவிர்க்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் ரோட் ஷோ இருந்ததுன்னா விஜய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல. நான் ஒரு முதிர்ந்த கடந்த 1967 நான் தமிழக தேர்தலை டெல்லியிலிருந்து பார்ப்பதனால் ஐயா விஜய் அவர்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஓரிரு ஆலோசனையை நெல்லை சிவா மூலமாக, ரியல் ஒன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், இனி அந்த மாதிரியான ஒரு ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு உசுப்பி விடக்கூடிய அளவிற்கு பேசுவது தவிர்க்க வேண்டும். அவர் 10 ரூபாய் பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் பேசிட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுங்க. நான் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். இதையெல்லாம் அவர் நிறுத்தி வைத்துக் கொண்டு, கண்டிப்பாக விஜய்க்கு தமிழகத்தில் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்றதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் விஜய் அவர்களே, எடுத்தேன் கவிழ்த்தேன்னுட்டு ஒரு சினிமாவில் நீங்க ஹீரோவா இருந்தாலும் அரசியலில் ஒரு ஜோக்கர் மாதிரி மு.க.ஸ்டாலினை திட்டுவது, எடப்பாடி பழனிசாமியை திட்டுவது, மோடியை திட்டுவது, அமித்ஷாவை திட்டுவது, எல்லாரையும் வாய்த்தூரி பேசினீங்கல்ல, அதுக்காக தான் இந்த 40 பேருடைய மரணங்கள் ஒரு 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 அதிர்ச்சி. இனி வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி நம்பர் 1 ஆயிடுகும். டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் நிறுத்திக்கணும் இனிமேல். காரணம், திமுக அரசு எனி எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க போவாங்க உங்களை அமுக்கிறதுக்கு. ஏங்க, எதிர்கட்சி முதல்ல உதயநிதிக்கு முகமூடியாக இருந்தீர்கள், இனி அவர்கள் உங்களை தாக்க ஆரம்பித்து. ஆக மொத்தம் விஜய் அவர்களே, தங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. இனி அந்த முதலமைச்சர் பதவியை தாங்கள் அலங்கரிக்க முடியாது என்பதை நிரூபித்து விட்டீர்கள். கரூரிலிருந்து ஓடி போனதில் அந்த முதலமைச்சர் பதவி ஒதுக்கிவிட்டு 2031 வைத்திருப்போம் என்று சொல்லி மத்திய அரசுடன் கைகோர்த்தால் தான் நாங்கள் மாநில அரசு தப்ப முடியும். உங்களால் இல்லைன்னா முடியாது. உங்களால நெசிக்கிடுவாங்க, பொசிக்கிடுவாங்க. பார்த்துட்டே இருங்க. அப்படி 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 ஒரு கசக்கி விட்டுருவாங்க ஒரு அரசியல் கட்சியை. திமுக என்பது 50 வருடம் இருந்த அரசியல் மிகுந்த கட்சி, அது வாய்மை மிகுந்த கட்சி. அதனுடன் போராடும் பொழுது மெதுவாக தான் போகணும், ஸ்பீடா போகக்கூடாது உங்களுக்கு. ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்துடன் கைகோர்த்து கொண்டு, ஐயா எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்து கொண்டு, அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு, தமிழ் வெற்றி கழகம், பாஜக, பாமக, தமாக, ஜி.கே. வாசன் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இந்த தீய சக்தி என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரே, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான்
விஜய்க்கு இந்த 40 உயிர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் இபிஎஸ் உடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பல அரசியல் நோக்கர்களுடைய கருத்து. இல்லை என்றால் தாவேகாவை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொண்டு கமலஹாசன் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து மு.க. ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டா இருக்கிறது. இந்த பிரச்சாரத்துக்கு, விஜயுடைய பிரச்சாரத்துக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்து கொடுக்கல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபடல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதே சார், இதை எப்படி பாக்குறீங்க? உண்மை உண்மை. காரணம், ரவுண்ட் டேனால மீட்டிங் நடக்குது, சீஃப் மினிஸ்டரும் உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வராது போறாரு, சைலண்டா போயிடுறாரு. இவருக்கு கொண்டு ஏங்க அந்த செந்தில் பாலாஜி மின்தடை தட வேண்டும்? மின்தடை தடை வந்து அவர் அணில் மந்திரியாக இருந்தாலும் மின் தடை என்பது அமித்ஷாவிற்கும் செய்து காண்பித்தார்கள் ஒரு வருடங்களுக்கு முன்னதாக. ஆக மொத்தம் திமுகவிற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பாம்பு விட்டுருந்தாங்க. நான் சென்னையில் ரிப்போர்ட்டர் ஆகும்போது நடுவில் பாம்பு டுர்ன்னு ஓடும். இப்ப ஆம்புலன்ஸ் விடுறாங்க. மின்தடை சட்டம் இது நூதனமான முயற்சி. எனினும் சிவா, தமிழக அரசியலில் இருந்து ஒன்று வைத்தாலும் சினிமா அரசியலை தமிழகத்தில் இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். காரணம் என்ன என்று கேட்டால், அவ்வளவு பெரிய கிரேட் ஜெயண்ட் என்று சொல்லக்கூடிய உதயநிதியினுடைய கம்பெனிக்கு சவாலாக இருக்கிறார் விஜய். இது அரசியலாக பார்ப்பதை தவிர உதயநிதியினுடைய ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு போட்டியாக வருகிறார் என்ற எண்ணம் அவரை உசிப்பிட வேண்டும் என்று இருக்கு. முதல்ல ஒரு நினைச்சாங்க உதயநிதியினுடைய முகமூடியா வந்தாரு. இப்ப பாருங்க, முகமூடியெல்லாம் கிழிச்சிட்டு எதிரி ஆயிட்டாரு. இந்த 40 உயிர்கள் போன அப்புறம் உதயநிதிக்கும் இவனுக்கு தான் சண்டை. இல்லைன்னா துபாயில இருந்து எதுக்கு வரணும் சீக்கிரம்? இனி வரக்கூடிய நாட்களில் உதயநிதி தன்னுடைய மகனை இட்லி கடைன்னு வச்சுட்டு ஒரு பிக்சர் வேலை உள்ள கொண்டுட்டாங்க தனுஷ் மூலமா. ஆக மொத்தம் சினிமா துறையை திமுகவுடைய கைப்பிடியிலிருந்து விஜய் நகர்த்த பார்க்கிறார். அந்த ஆத்திரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது விஜய் என்பதை வைத்துக் கொண்டும், விஜய்க்கு இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தால் கண்டிப்பாக அவர் இனி தமிழக அரசியலில் நடமாடும், அதாவது ஒரு அரசியல் நடைபாடி வைக்க வேண்டும். அவருக்கு டிசம்பர் ஜனவரி மட்டும் ப்ரோக்ராம் போட்டிருக்காரு. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுக்க போறாரா, இல்ல கேன்சல் பண்ண போறாரா? ரோட் ஷோக்கு பண்ணணும்னா ஒரு இடத்துல பட்டு பண்ண போறாரா, ரோட் மீட்டிங் திருப்பி வந்துடுவாரா? இதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அவர் யோசிக்க வேண்டும். காரணம், 40 உயிருக்கு 20 லட்சம் கொடுத்தா கூட, பிரதமர் 2 லட்சம் கொடுத்தாலும் கூட, முதலமைச்சர் 10 லட்சம் கொடுத்தா கூட, ஒரு தலாக்கு 34 லட்சம் வந்தாலும் கூட, ஒரே ஒரு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியது என்ன என்று கேட்டால், 2026 பொது தேர்தலில் இந்த 40 உயிர்கள் கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து விஜய் பேசுவார். விஜய் வாயை திறக்க ஆரம்பித்தால் தமிழகம் நடுங்கும், அதிரும் என்று தான் சொல்ல முடியும். சார், விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை, நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி பல்வேறு 4 மாவட்டங்களுக்கு மேல பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா கரூர் வந்து செந்தில் பாலாஜியுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கரூர்ல தான் இது போன்ற சம்பவம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில உயிர்கள் கிடையாது, 40 உயிர்கள் கொத்தாக அங்கு மரணிச்சிருக்காங்க. சோ அப்ப இந்த சம்பவத்துல செந்தில் பாலாஜியுடைய பின்னணி ஏதாவது இருக்குமா சார்? ஏன்னா விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் முன்வைக்கிறாங்க பல பேர். சோசியல் மீடியாவை பார்த்தால், ஐயா குருமூர்த்தி அவர்களுடைய ட்வீட்டை பார்த்தால், மற்றும் பல ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சந்தேகங்களுக்கு வழிவகுக்கக்கூடும். தமிழக அரசு ஏன் அவசரப்பட்டு கொண்டு ஒரு நீதி கமிஷனை ஆரம்பித்தார்கள்? இருப்பினும் கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட்டிலோ அல்லது சென்னை ஹைகோர்ட்டிலோ கரூர் சம்பவத்தை ஸ்டாம்ப் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டார்களே, ஆனால் அப்பொழுதுதான் இந்த திமுகவினுடைய வெண்டவெல்லாம் தண்டவாட்ட ஓடும், இல்லாம ஓடாது. அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து பேசி நடந்தால்தான் இது முடியுமே தவிர வேற எதற்கு முடியாது என்பதுதான் பலருடைய கருத்து. சிவா, கண்டிப்பாக இதற்கு சிபிஐ என்கொயரி வேண்டும். ஒரு நீதி அரசு, ஓய்வு பெற்ற நீதி அரசரிடம் ஒன்று நடக்காது. அதுக்காக தான் நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேணும்னுட்டு. அந்த மாதிரி போகணுமே தவிர ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஏற்கனவே அவங்க அந்த அம்மா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சட்டசபையில தூசி படிந்து இருக்குது, எவனுமே கேட்பார் கிடையாது. 2 நாட்களில் பொதுமக்கள் மறந்து விடுவார்கள் என்று திமுக நினைக்குமேயானால்
அதுவே அவர்களுக்கு ஒரு அபாயமணி. சார், திமுக வந்து வேக வேகமாக ஒன் மேன் கமிஷனா போடுறாங்க ஒரு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் தலைமையில் அப்படின்னா, இந்த விவகாரத்தை வந்து மூடி மறைக்க பாக்குறதா, என்ன காரணத்துக்காக உடனே வந்து ஒன் மேன் கமிஷனை போட்டிருக்காங்க? அவர் அவர் செய்ததில், அவருடைய முயற்சியில் ஒரு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது சிவா, அதை மறுக்க முடியாது. இருப்பினும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு இப்ப திரும்பி பார்த்தீங்கன்னா ஏதோ சூழ்ச்சி இருக்குதா தெரியுது. எப்ப ஒரு நாணயத்திற்கு இரண்டு தலைகள் என்று சொல்லுகிறார், தலையா பூவா என்று கேட்டால், கண்டிப்பாக மு.க.ஸ்டாலின் செய்ததில் ஒரு அவசரமாக அள்ளி தெளித்த கோலம் இருக்கிறது. அது ஏன் என்று தான் கேட்க வேண்டும். தாங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதில் உள்ளர்த்தம் இருக்கிறது. தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காகத்தான் போட்டார்கள். ஆனால் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று தான் விஜய் அடித்து சொல்ல போகிறார். வெயிட் அண்ட் வாட்ச். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.